நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை. இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். உங்களுக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே பிடித்தமான சூப்பர் டூப்பர் ஹிட் பாடல்கள் வெவ்வேறு ஜானர்ஸ்ல வெவ்வேறு காலகட்டங்களில் வெளிவந்த கமர்ஷியல் சாங்ஸ் தான் இந்த வாரம் முழுக்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம சில வாரங்கள் கழிச்சு ஒரு மாபெரும் மேடையில ஒரே ஒருத்தருக்கு தான் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 அப்படின்ற அந்த பிரம்மாண்டமான டைட்டில் மட்டும் இல்லாம அருண் எக்ஸலோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் அபார்ட்மெண்ட் ஒன்றும் கிடைக்க போகுது. இந்த வாரம் பூரா நம்ம பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது கமர்ஷியல் ஹிட்ஸ் ரவுண்ட். வெவ்வேறு ஜானர்ஸ்ல வெவ்வேறு காலகட்டங்களில் வெளிவந்து நம்ம மனசுல ஒரு நீங்காத இடம் பிடித்த பாடல்களை தேர்ந்தெடுத்து நம்மளுடைய போட்டியாளர்கள் இந்த மேடையில பாடி அசத்திட்டு இருக்காங்க. ரைட் மாக்கா? எஸ், அந்த வகையில் அடுத்ததாக அசத்துவதற்கு காத்துட்டு இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் சோனியா. உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். ஒரு காம்போசிஷன்ல நீ உன்னுடைய மியூசிஷியன்ஷிப்பை தேடணும். உனக்கு அந்த காம்போசிஷன் கிடைச்சிருந்தா நீ அதை எப்படி பாடியிருப்ப, அந்த வழிக்கு நீ வரணும் சோனியா. மாமன் சந்த சங்கதி எல்லாம் மனசுல வச்சுக்க மாமங்கார ராத்திரி வந்தா மடியில கட்டிக்க மாமன் சந்த சங்கதி எல்லாம் மனசுல வச்சுக்க கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை என் கண்கள் கொண்டும் ஏன் இன்னும் பேசவில்லை ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைபாயும் சிறு பேதை நானோ உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்களிடம் மாறும் ஏனோ வாய் பேசவே வாய்ப்பில்லை வலி தீர வழி என்னவோ சிறு பேதை நானோ
மை காட், நான் என்ன சொல்றதுன்னு எனக்கே புரியல. அவுட்ஸ்டாண்டிங், அமேசிங், பிரில்லியன்ட் என்ன சொன்னாலும் போறாதுன்னு நினைக்கிறேன். என்ன பாடினீங்க நீங்க, எப்படி பாடினீங்க நீங்க? ஷோ சி ரெக்கார்டிங்ல பாடுறது சம்திங் இஸ் பட் அமேசிங். ஐம் டெல்லிங் யூ, நான் ஒன்று நோட் கூட இங்க எங்க நான் பார்க்கல ஆஃப். அண்ட் என்ன ஒரு வேரியேஷன்ஸ் இன் யுவர் சங்கதீஸ், ஐம் ஜஸ்ட் ஸ்டன்ட், அவ்வளோதான். ஸோ கீப் இட் அப், இப்படியே பாடிட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளெஸ் யூ. சோனியா, வெரி டிஃபிகல்ட் சாங். சோனியா பாடும்போது அது இவ்வளோ ஈஸியாக தெரியுது, அது எப்படி இது? அது வேற பொண்ணோட போர்ஷன் இல்லாமல் மெயில் போர்ஷன் எல்லாம் சேர்த்து, கோரஸும் எல்லாம் சேர்த்து ஃபுல் சாங் பாடியாச்சு. அப்பா எனக்கு ஒரு இடம் லாய்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கும் என் கண்கள். பட் ரியலி ஹேட்ஸ் ஆஃப் தியர். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் ஆஃப் வாட் எவர் இட் இஸ், எல்லா சாங்க்கும் வந்து யூ ஆர் பிரிங்கிங் தட் கனோலன். இந்த சாங்கு பரவாயில்ல, கொஞ்சம் சோகம், பட் அது ட்ரை டு ஓவர் கம் தட். மாற்றிக்கலாம். ஜஸ்ட் ட்ரை தட். ஓகே சோனியா, சார். ஃபென்டாஸ்டிக்காக தேங்க்யூ சார். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த மேல் போர்ஷன் நீங்கள் பாடினது. நிஜமாவே ஏன்னா கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணல. சோனியாவுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ஸும் இருக்குங்கிற மாதிரி ஒரு ஆக்சுவலி இல்ல உன்னை நான் அங்க யாரோ பாடிட்டு இருக்காங்க, நானும் அதை பாக்குறேன். யாரு We were all searching there. யாரு இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்டதே இல்லையே. மைக் அப்பதான் எனக்கே தெரிஞ்சது நீங்க தான் பாடுறீங்கன்னு. மை காட், எப்படி அதை பாடிட்டு உடனே யூ ஹேவ் டு சேஞ்ச் அண்ட் கம் பேக் டு தி ஃபீமேல் வாய்ஸ். அது எப்படி நீங்க பண்ணீங்க எனக்கே புரியல. சோ டிஃபிகல்ட். ஒரு ரெக்கார்டிங்லயே அவ்வளோ கஷ்டம் அது பண்றது. மீன்ஸ் we have to take a break and come back. But this is like continuous singing. தொடர்ந்து பாடிட்டு இருக்கீங்க. அண்ட் இன்னொரு விஷயம், அந்த மேல் வாய்ஸ் வாஸ் இன் பர்ஃபெக்ட் பிட்ச் ஆல்சோ. கரெக்ட் உன்னி. எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ். சில ஏஸ்தெட்டிக்ஸ் ஆஃப்கோர்ஸ் எனக்கு அவ்வளோ பிடிக்கல. எஸ்பெஷலி த லாஸ்ட் எண்டிங் ஒரு பொருத்தமாக இல்லை. கொஞ்சம் ரொம்ப ரொம்ப இந்த சங்கதி ரொம்ப ஹெவியாக விழுந்துடுது. அது இன்னும் கொஞ்சம் சட்டிலாக பாடிருக்கலாம் அதை. பட் அதர் போர்ஷன்ஸ் were all very 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 good. Sonia, hats off, Sonia. தேங்க்யூ சார். This is very very difficult to sing, execute. மூச்சு breath control நிறைய வேணும். And lung power, you have been blessed with that. And நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. அதை மெயில் வாய்ஸில் ஒரு பாட்டு ட்ரை பண்ணலாம். மேபி யூ கேன் ட்ரை do it if you can. Kishore Kumar used to do that. There is a song, அவர் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் பாட்டர் ரெண்டும். அப்பேரண்ட்லி லதாஜி வந்து அன்னைக்கு ரெக்கார்டிங்க்கு ஏதோ தொண்டை சரியில்லைன்னு சொல்லிட்டு he didn't go. சலில் சௌத்ரியோட சாங் ஆகே நானா டரனே டே 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 தரியா ஓ நசரியா तेरी तिरछी नजरिया immediately it changes. Na na ne na ne ti 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 tatiya oh guzariya, and everything in perfect pitch, not like this, perfect. So adu or periya talent, is that if you are able to do that. Okay, fantastic. தேங்க்யூ சார். உன்னி சொன்ன கடைசியில் aesthetics அது வந்து I think it's very important for you because இவ்வளோ தூரம் நீங்கள் இவ்வளோ பிரமாதமான சிங்கர், great vocals, fantastic voice, great pitching, everything. அந்த aesthetics இது நல்ல aesthetics தான். பட் இந்த aesthetics இல்லாமக்கி நிறைய you should listen to லதாஜி எல்லாம் அவ்வளோ கேட்டது இல்லையோ? கேட்ட மாதிரி தெரியல எனக்கு. ஸோ அது அந்த aesthetics என்னது, ஹிந்துஸ்தானி aesthetics என்னது, கசல் aesthetics என்னது, கர்நாடிக் மியூசிக், ரியல் கர்நாடிக் மியூசிக் அதனுடைய aesthetics என்னதுன்னு நிறைய கேட்கணும். கேட்டாலே தனியாக வரும். ஏதோ எனக்கு சொல்லணும்னு தோன்றது. யூ ஷுட் க்ரோ ஈவன் மச் மச் மோர். இது இருக்குது, பொட்டென்ஷியல் நிறைய இருக்குது. திஸ் இஸ் ஃபேண்டாஸ்டிக். அப்படியே மைண்ட் ப்ளோயிங்காக இருந்தது, மைண்ட் பாக்லிங். ஓய் பாக்கப்பா, சொல்லுங்க. சோடியா போட்டு இவ்வளோ நல்லா பாடலாம்ல? நல்லா பாடலாங்க. அதனுடைய ரகசியம் என்னோட தெரியுமா? ஊனு கழிச்ச பின்னே கையை கழுவ மாட்டா. அதை நீ கையை கழுவு ஃபர்ஸ்ட். தேங்க்யூ. ஓகே, எங்களால் முடியலம்மா. அம்மா தொண்டெல்லாம் வலிக்குது ஆக்சுவலி. ஓகே, ஆம்பளை வாய்ஸில் ஏதாவது ஒரு சாங் ஒன்று பாடுங்களேன். ஐயோ அப்படியே பேஸ். ஐயோ
இல்ல நாங்க ஆம்பளைங்களா கோச்சிக்க மாட்டோம். ஏ ஜோடி மஞ்சக்கூருவே சாஞ்சாடு நெஞ்ச தருவே ஆட்டம் போடுடி பாட்டு பாடடி ஆட்டம் போடுடி பாட்டு பாடடி ஒன்னத்தாரு ஒன்னப்பாரு ஒன்னாரா ஏ ஜோடி மஞ்சக்கூருவே. அருமை. சோனியாக்குள்ள ஒரு சோனுவும் இருக்காரு அப்படின்னு இன்னைக்கு தான் நமக்கு வந்து தெரியும். வெரி குட் வெரி குட். இதே மாதிரி டக்கு டக்குலாம் வந்து பாடணும். ஓகேவா? இப்போ ரேம்ப் வாக் பண்ணி காமிக்க போறாங்க நம்ம சோனியா அவர்கள். ரெடியா? Are you ready? 4 3 2 1. நைஸ் சோனியா, நல்லா தானே பண்ணீங்க. வெரி குட். பார்க்கிறதுக்கு ஸ்டைல் எல்லாம் இருக்கு. Thank you very much சோனியா and all the best. ஓகே, ஸோ இந்த கமர்ஷியல் ஹிட்ஸ்ல இன்னும் சூப்பர் ஹிட் ஆன பாடல்கள் எல்லாமே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஆனா முதல் முறையாக சூப்பர் சிங்கர் 4ல ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்க்கு விகே ட்ரைகாலஜி ஹேர் கிளினிக் வழங்கக்கூடிய 1 கிலோ தங்கம் பரிசாக காத்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to the Airtel Super Singer 4. Powered by Energy தரும் கோல்ட் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். வெவ்வேறு காலகட்டங்களில் வெளிவந்த சூப்பர் ஹிட் ஆன பாடல்களை தான் இந்த வாரம் முழுதும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். கமர்ஷியல் ஹிட் சாங்ஸ் ரவுண்ட்ல அடுத்ததா வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு லெட்ஸ் வெல்கம் நாராயணன் ஆன் ஸ்டேஜ். இந்த பாட்டு உனக்கு சூப்பரா பொருத்தமா இருக்கு. கொஞ்சம் ஸ்டாமினாவை கவனிச்சுக்கோ. ஸ்டாமினா ரொம்ப குறைவா இருக்கு. அண்ட் குரலை புரிஞ்சுன்னு பாடின ராஜா. காட் பிளஸ் யூ. மனசுக்கு ராஜா பாங்கு கடா அவ்வெள்ளிக்கு பூஜா நீ கேட்டா கேட்டத கொடுப்பேன் கேட்கிற வரதே கேட்டுக்கடா ராமே ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலையிலே.
Narayanan, you're very funny, man. Thank you. But நல்லா பாடுங்க. Great choice of song. நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டெல்லாம் கேட்டு. Lot of நல்ல joy இருந்தது, excitement எல்லாமே இருந்தது. Second சரணம் you completely lost control. கொஞ்சம் அப்படியே அங்கே எங்கேயோ போயிடுது, ரொம்ப ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். பட் தி பர்ஃபார்மன்ஸ் வாஸ் சூப்பர். ரொம்ப நல்லா பண்ணேன். Narayanan, really enjoyed. You're a total performer. Thank you, ma'am. It's your forte. And also attitude and every emotion and word, நீங்க அவ்வளோ நல்லா எக்ஸிக்யூட் பண்ணீங்க. I would say you sang it so well. Total enjoyment. Thank Fabulous you, performance. Thank you, ma'am. நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பாடிங்க. செகண்ட் சரணம் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. பட் அது பிகாஸ் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு அது. ரொம்ப பிடிச்ச பாட்டு. அது தெரியுது. அதுவும் தலைவரோட பாட்டு. நல்லா இருந்தது. அந்த செகண்ட் சரணம் கூட நல்லா இருந்தா இன்னும் ஒரு ஃபுல்னஸா ஆஹாஹான்னு சொல்லியிருக்கலாம். நாராயண் சார் செம்மையாக பண்ணுங்க, ரொம்ப நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ சார். வெரி குட் எனர்ஜி, அந்த எந்தூசியாசம் நல்லா தெரிஞ்சுது. ஸோ குட் பர்ஃபார்மன்ஸ், குட் சிங்கிங். அவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி செகண்ட் சரணத்தில் பட் உங்கள் வாய்ஸ் ஸ்டார்டட் பிரேக்கிங், இட் ஆடட் டு த சாம். பட் ஸ்ருதி கொஞ்சம் செகண்ட் சரணத்தில் அதுவும் நல்லா இருந்திருந்தானா டெஃபினட்டாக இட் would have been one of the best performances நீங்கள் கொடுத்ததில். தேங்க்யூ சார். கிரேட் enthusiasm. தேங்க்யூ சார். நாராயணன் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி ஜட்ஜஸ் சொன்னாங்க. ஆனா நீங்க வந்து தனியே ஒரு 30 செகண்ட் லாஸ்டா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. எனக்கு அது ஒரு தடவை பண்ணி காமிங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு தடவை லாஸ்ட் பிட் எப்படி நான் வரும் அது நீங்க வாசிங்க. அந்த கடைசியில் ஒரு பாம்பு ஆண்ணி, அந்த பாம்புலாம் பார்த்துச்சா ரொம்ப கோவப்படும். கடைசி வரைக்கும் நெளியவே இல்லையாடா நீ? நெளிஞ்சாருப்பா, நீங்க கூர்மையா பார்த்தா தான் உங்களால கவனிக்க முடியும். கவனிக்கல. ஓகே, வெரி குட். சரி, நல்லா பாட்டிங்களா? சந்தோஷமா? இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம், பட் ஒரு பெஸ்ட் கொடுத்துருக்கேன். அது நீ பண்ணியிருக்கணும், ஓகேவா? இப்போ வந்து சொல்லக்கூடாது. ஓகே, வெரி குட். சரி, இப்போ வந்து இந்த சேலஞ்ச் ஆஃப் த வீக் ரேம்ப் வாக் பண்ண ரெடியா இருக்கீங்களா? Are you ready? 1 2 3 4. வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி கியூட். அது இப்படி கடிச்சிங்கல்ல, அது ரொம்ப நல்லா இருந்தது. இது ஒரு கலவையா இருந்துச்சுல, நிறைய மாக்காப்பாக்கு சாதாரணமா ஏதாவது ஹீல் சே சம்திங். மாக்காப்பா இஸ் ஜஸ்ட் ஸ்பீச்லெஸ். ஆமா, என்ன சொல்லணும்னு தெரியல. ஏன்னா அந்த ஓப்பனிங்ல பேரஞ்ச மாதிரி ஆயிட்டாங்க. ஓப்பனிங்ல ஒன்று பண்ணாரு தெரியல சார், ஆக்சிடென்ட் ஆன ஆட்டோ மாதிரி இப்படி சைட்ல இப்படியே நடந்து வந்தானே, அதுலயே அவுட் ஆயிட்டேன் நான். என்ன பண்ண போறேன், அதுல வேற லைட்டா ஷேக் ஆகுதா இங்க. ஏற்கனவே இங்க இருக்கு சுக்குறது, எனக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் சுத்துது. இது வேற ஷேக்ல வந்ததுனால நம்மளுக்கு உங்களுக்குலாம் அப்படி பண்ண தெரியல. என்னாம பொறாம. வெரி நைஸ். பட் நிஜமாவே ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது நாராயணன். நீங்க வந்து இந்த சேலஞ்சை வின் பண்ண போறீங்களா இல்லையான்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். இப்போ ஒரு கமர்ஷியல் ஹிட் பாடுறதுக்கு லெட்ஸ் வெல்கம் ரிஸ்வான். உயிரே உயிரே ரொம்ப பிடிவாதம் பிடிச்சு எடுத்திருக்கிற நீ. ஆனா நீ ரிஹர்சல்ல வந்து பாடும்போது அதிசயமா இருந்தது. இந்த சங்கதிகள் எல்லாம் உனக்கு எப்படி வருது? ஏன்னா வழுக்கணும், எல்லாம் வழுக்காம இருக்கு. உனக்கு சக்சஸ் இதுல கிடைச்சா இது ஒரு பெரிய மைல் ஸ்டோனா இருக்கும். God bless you. உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு. உயிரே உயிரே என்னை உன்னோடு கலந்து விடு. நினைவே நினைவே எந்த நெஞ்சோடு கலந்து விடு. நிலவே நிலவே
கலந்து விடு காதல் இருந்தா எந்தன் கண்ணோடு கலந்து விடு காலம் தடுத்தா என்னை மண்ணோடு கலந்து விடு உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு நினைவே நினைவே இந்த நெஞ்சோடு கலந்து விடு என் சுவாச காற்று வரும் பாதை பார்த்து உயிர் தாங்கி நான் இருப்பேன் மலர் கொண்ட பெண்மை வாராமல் போனால் மலை மீது தீ குளிப்பேன் என் உயிர் போகும் போனாலும் துயரில்லை கண்ணே அதற்காக வரும் எதிர்காலம் உன் மீது பழி போடும் பெண்ணே அதற்காகத்தான் வாடினே முதலா முடிவா அதை உன் கையில் கொடுத்து விட்டே உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு உயிரே உயிரே என்னை உன்னோடு கலந்து விடு நினைவே நினைவே எந்த நெஞ்சோடு கலந்து விடு நிலவே நிலவே என்னை உன்னோடு கலந்து விடு காதல் இருந்தா எந்தன் கண்ணோடு கலந்து விடு காலம் தடுத்தா என்னை மண்ணோடு கலந்து விடு உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு நினைவே நினைவே எந்த நெஞ்சோடு கலந்து விடு ரிஸ்வான் சார் ரொம்ப நல்ல சாய்ஸ் அண்ட் ரொம்ப அழகாக பாடினீங்க. தேங்க்யூ சார். உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ நீங்கள் யூ கேவ் யுவர் பெஸ்ட். சில இடங்கள்லாம் ரொம்ப மேஜிக்கலாக இருந்தது. அந்த முதலா முடிவா அந்த இடம்லாம் நிஜமாவே ஐ ஜஸ்ட் காட் கூஸ் பிம்பிள்ஸ் அந்த இடத்துல. அஃப்கோர்ஸ் நிறைய இடங்களில் இன்னும் பெட்டராக பாடியிருக்கலாம், நிறைய ஸ்லிப்ஸ் இருந்தது. பட் யூ கேவ் யுவர் பெஸ்ட். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ரிஸ்வான் மேம், இந்த சாங் எடுத்ததுக்கு பாராட்டுகள். ஏன்னா வெரி டிஃபிகல்ட் சாங், லாங் நோட்ஸ், ஹை பிச் பாடுற பாட்டு. எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்குன்னு தெரியுது ரிஸ்வான். நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கு. ஸ்டார்ட் பண்ண ரிஸ்வான் இப்போ இருக்கிற ரிஸ்வான் வேறு லெவலில் இருக்கிற ரிஸ்வான். ஸோ ஸோ ஹாப்பி. கடைசி பல்லவி வரும்போது மட்டும்தான் கொஞ்சம் ஐ திங்க் என்ன சொல்கிறது, வாய்ஸ் ஸ்டெடி இல்லாமல் இருந்தது. பல்லவி சங்கதீஸ் அந்த கிளாரிட்டி கொஞ்சம் கூட, அந்த ஸ்பீடெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. நினைவே எல்லாம்
கொஞ்சம் நிறைய கேட்டால் உங்களுக்கு வரும். நீங்கள் அவ்வளோ ஒர்க் பண்ணுறது வெரி குட். தேங்க்யூ மேடம். ரிஸ்வான், மேம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு பாடினீங்க, நல்லா பாடினீங்க. ஐ திங்க் ஆனால் கொஞ்சம் டயர்ட்னஸ் இருந்த மாதிரி இருந்தது வாய்ஸில். தட் ஹேப்பன்ஸ். இந்த காம்படிஷன்னா ஈஸியாக சொல்லுங்கள், எவ்வளோ கஷ்டமான பாட்டு. ரொம்ப நல்லா சொன்ன மாதிரி ரொம்ப நல்ல டச்சஸ்லாம் கொடுத்தீங்க அங்கே, ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேடம். ரிஸ்வான் சார், இந்த பாட்டு பிடிக்காத யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு இமோஷ்னல் சாங் இது. அந்த இமோஷன் கம்ப்ளீட்டாக இருந்தது. நீங்கள் பாடினது அப்படியே நேராக இங்கே வந்து தொட்டுது. தட்ஸ் அ கிரேட் திங். அதே மீறி வந்து இந்த பாட்டில் சில ஹரிஹரன் வந்து அவர் ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபர்ஸ்ட் சாங்ஸ் முதல்ல வந்தோன்னே அப்படி ஒரு மலை மாதிரி இருந்தது இந்த பாட்டு. அவரோட வாய்ஸ் வேறு எதுவுமே நம்ம பார்க்க மாட்டோம் அந்த பாட்டில். அந்த அவரோட வாய்ஸ், அவரோட சங்கதிகள், அவரோட டச்சஸ், அங்கங்கே சின்ன சின்ன விஷயம் போட்டிருப்பார். அது ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சு பாடினீங்க. வெரி குட் எக்ஸ்ப்ரெஷன். இந்த மியூசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் என்னோட ஒப்பீனியன். உங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்குது. தட்ஸ் அ லாட் ஆஃப் டேலண்ட். அண்ட் கண்டிப்பாக ஐ ஹோப் ஒன் டே வெரி சூன் யூ பிகம் அ ப்ளேபேக் சிங்கர். உங்கள் வாய்ஸில் இந்த தமிழ் உலகம் ஃபுல்லாக உங்கள் வாய்ஸில் ஒரு பாட்டு கேட்கணும். ரொம்ப நன்றி. குட் லக். ரிஸ்வான் பாய், ஜட்ஜஸோடைய அழகழகான வார்த்தைகள் கேட்டு யூ மஸ்ட் பி ஹாப்பி இல்லையா? நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ரைட்? கண்டிப்பாக. ஸோ ரிஸ்வான் பாய், ஆல் த வெரி பெஸ்ட். இன்னும் மேலும் மேலும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். கமர்ஷியல் ஹிட்ஸ் ரவுண்ட்ல சூப்பரான பாடல்களை நம்மள கண்டஸ்டன்ட்லாம் பாடிட்டு இருக்காங்க. அந்த வகையில அடுத்ததாக அவரோட பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க தயாராக காத்துட்டு இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் திவாகர். உனக்கு பாட்டு சூஸ் பண்ண தெரியாது. உன் குரல்ல என்ன பாட்டு சூட் ஆகுது என்ன மாதிரி ஃபேன்ஸ் தான் சொல்லுவாங்க. வேற எல்லாமும் பாட்டு எடுக்கிறேன், இந்த பாட்டு பாடுப்பா. நீ பாடும் போதெல்லாம் என்னவோ மாதிரி ஒரு எஃபெக்ட் ஆகுது. திருப்பதி வந்தா திருப்பா தீபொறி போல இருப்பா. திருப்பதி வந்தா திருப்பா தீபொறி போல இருப்பா. உனக்கு மேல எனக்கு மேல யாரு பாருடா. உன்னை என்ன வாழ வச்ச சாமி தானடா. வாழ்க்கையில நூறு பாட்டடா. கத்துக்கிட்டா வாழ்க்கை ஜோருடா. சுட்டா தான் நெருப்பே பட்டா தான் பொறுப்பே. சுட்டா தான் நெருப்பே பட்டா தான் பொறுப்பே. மனுஷனுக்கு இருக்கு மனசுக்குள்ள இருக்கு. திருப்பதி வந்தா
திவாகர் கமர்ஷியல் ஹிட்னா இதுதான். தேங்க்யூ. டாப் 15லாம் வந்தாச்சு. உங்களுக்கு வேற ஏதாவது சொல்லணும்னு தான் நான் எப்போதுமே யோசிச்சுட்டு இருக்கேன். இப்படி பாடினா என்ன சொல்றதுயா? தேங்க்யூ சார். இட்ஸ் நாட் அ ஜோக் டு சிங் லைக் திஸ். இவ்வளவு எனர்ஜி பஞ்ச். சங்கர் மகாதேவன் பாடிருக்காரு இந்த பாட்டு. ஒரு நிமிஷம் கூட ட்ராப் ஆகுது. கமர்ஷியல் ஹிட்னா அதுதான். என்ன எனர்ஜிப்பா. இட் வாஸ் டூ எனர்ஜெட்டிக். தேங்க்யூ ஸோ மச். ஸ்ருதி எல்லாம் நல்லா இருந்தது, வார்த்தை எல்லாம் பளிச்சுன்னு இருந்தது. அண்ட் கேஷுவலாக ஈஸியாக ஏதோ சும்மா யூ ஜஸ்ட் வாக் இன் த பார்க் மாதிரி நீ யூ சாங். ஸோ தட் இஸ் சம்திங் அமேசிங் மேன். காட் பிளஸ். தேங்க்யூ சார். திஸ் இஸ் ஒன் ஆஃப் யுவர் பெஸ்ட். தேங்க்யூ சார். எப்படி அந்த எஃபர்ட்லெஸ்ஸை பாடுறது? அது எஸ் சார், தட்ஸ் ஹிஸ் வாய்ஸ். இல்லை அந்த ரேஞ்சு தான் ஹிஸ் வாய்ஸ் நோ ஆர் இஸ் இஸ் அது டெக்னிக் அவரோட? அப்படிதான் வாய்ஸே டெவலப் ஆயிருக்கு அவனுக்கு. அப்பா நான் ஜஸ்ட் ஓகே பாடுறது ஈஸியாக இருக்கு, நான் பாடி பார்த்து எத்துறது இல்லை. இப்படி ஹிட் சாங்ஸ் வரும்போது உங்களை கூப்பிடட்டு எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் தேங்க்யூ. இந்த டைப் சாங்ஸுக்கெல்லாம் வெயிட்டிங் ஃபார் தட். தேங்க்யூ. திவாகர் ஹலோ. அப்படியே தீப்பொறி தான் கிளப்பிட்டீங்க. பயங்கரமா இருந்தது. தேங்க்யூ. சூப்பராக இருந்தது. தேங்க்யூ சார். அந்த பாட்டு நிறைய லிஸ்ட்டு சொன்னேன், ஒரு 4-5-6 பாட்டு சொன்னேன் இந்த ரவுண்டுக்கு சார்கிட்ட. ஸோ சார் தான் இந்த பாட்டை நீ பாடு, சூப்பராக இருக்கும், பர்ஃபெக்ட், எனக்கு சூஸ் பண்ணி. தேங்க்யூ சார். பர்ஃபெக்ட் ரேஞ்ச், பர்ஃபெக்ட். காட் பிளஸ். தேங்க்யூ சார். Divakar, arresting performance. Absolutely stunning by me. Thank you மேம். பா என்ன ஒரு எஃபர்ட்லெஸ் சிங்கிங். நிஜமா அந்த ரேஞ்சுக்கும் இதுக்கும் எனக்கு was really amazed, you know. Thank you மேம். And almost the same energy of Shankarji came through, which is so difficult, you know. He's an extraordinary singer. அந்த மாதிரி வாய்ஸ் அந்த ரேஞ்ச் எல்லாம் பண்றது ஒரு சாதாரண இது இல்ல. So I am a fan. Thank you so much. Please keep it up. Thank you. Divakar, ஒரு சூப்பர் பவர் பேக்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இவ்வளோ அழகழகான ஃபீட்பேக்லாம் வாங்கியிருக்கீங்க ஜட்ஜஸ் கிட்ட இருந்து. How are you feeling? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கான முக்கியமான காரணம் ஒன்று இருக்கு இல்லையா? ஒருத்தர் இருக்காங்க இங்க, உங்களுடைய அம்மா வந்திருக்காங்க முதல் முறையா. பேசலாமா அவங்க கிட்ட? கண்டிப்பா. திவாகருடைய அம்மா எப்போ வருவாங்க அப்படின்னு நாங்கள் வந்து எல்லாருமே திவாகர் கிட்ட கேட்டுட்டு இருப்போம். ஸோ கூடி சீக்கிரம் கூட்டிட்டு வரேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கு. சரி, உங்க பையனை வாரம் டிவியில் பார்த்துட்டு வரீங்க, இவ்வளோ நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் சொல்றாங்க பெரிய பெரிய மியூசிஷியன்ஸ் அவங்க கிட்ட. எப்படி இருக்கு கேட்கும்போது? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எப்படி பாடுறாரு? நல்லா பாடுறாரு. வீட்டில் என்ன சொல்லுவீங்க? வீட்டில் எந்த ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது. எங்களுக்கும் மியூசிக் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே அதுமாரி கிடையாது, மியூசிக் கற்றுக்கணுன்ற எண்ணமும் கிடையாது யாருக்குமே. அதுமாரி யாருமே பண்ணலை. அவன் முயற்சினால, அவன் உழைப்பினால அது எப்படியாவது நம்ம இந்த சங்கீதத்தை கற்றுக்கணும் அப்படின்றது அவனுடைய திறமை தான் அவனுக்கு. அவனுடைய திறமையை கொண்டு அவன் இந்த அளவுக்கு வந்திருக்கிறான்னா அது விஜய் டிவிக்கும் இந்த ஆனந்த சாருக்கும் 3 நடுவர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா கேட்கறதுக்கே. செல்ல பையனா உங்களுக்கு? எங்களுக்கு ரொம்ப செல்ல பையன் தான். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். எனக்கு நம்ம இருந்தும் அவனுக்கு எந்த ஹெல்ப்பும் இல்லாத நம்ம கொடுத்து உதவி செய்கிற அளவுக்கு இல்லையோ அப்படின்னு ரொம்ப வருத்தம் தான் எனக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க, எங்கள் கிராமத்தில் சொல்லுவாங்க, திவாகர் அவங்க அம்மா போகிறாங்க, அவங்க அம்மா அவங்க அப்பா போகிறாங்கன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். அதனால் நான் வீட்டில் வந்து நினச்சின்னு ரொம்ப வருத்தப்படுவேன். என் பிள்ளைக்கு எதுவுமே கொடுத்து உதவி செய்ய முடியல என்னால். இந்த அளவுக்கு இந்த விஜய் டிவியில் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு. ஒரு நேரம் இல்லை, அவங்க கிடைச்சதே எனக்கு ஒரு பெரிய வரம் தான். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, எனக்கு அப்படி கிடையாது. நான் படித்தேன், நானே காலேஜ் ஃபீஸ்லாம் நானே சம்பாதிச்சு படித்தேன். அதில் வேறு ட்ரெஸ் எடுக்கிறதுலேருந்து படிப்பு செலவுலேருந்து தண்ணி வாட்டர் கேன் போட்டு அவன் எப்படி அந்த அளவுக்கு அவன் முயற்சி பண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்கான். எனக்கு ரொம்ப பெருமையாகவே இருக்குது. எனக்கு மனசு கஷ்டமாகவும் இருக்குது. எனக்கு பெருமை தான். ஏன்னா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய அப்பா லாரி டிரைவராக இருந்தாங்களாம். அப்போது ஸோ அவருக்கு லாரி ஓட்டும் போது ஆக்சிடென்ட் ஆகி கால் உடஞ்சி நான் பிறக்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாரான். அதுக்கப்புறம் இப்போ கூட என்னோடய அப்பா காலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உடஞ்சி நடக்க முடியாது அவரால் சரியா. இது வரைக்கும் அவர் கொத்தனார் வேலை தான் செய்கிறார். செஞ்சு எங்களை காப்பாற்றிட்டு இருக்காருன்னா அது எவ்வளோ பேர், அது எங்களோட வரம் தான். விழுந்தா கூட என்ன ஆகும்னு தெரியாது, அந்த அளவுக்கு மேலே ஏறி வேலை கஷ்டமாக இருக்கும். கஷ்டப்பட்டு என்னோட அம்மாவும் அப்படி தான், வீட்டில் இருக்க மாட்டாங்க. எனக்காக போயிட்டு இந்த ஊரக வேலை திட்டம்னு ஒன்று இருக்கும்,
நூறு நாள் வேலைன்னு சொல்லுவாங்க அதில் வேலை செஞ்சு எனக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க எனக்காக. எல்லாமே எனக்காக தான். எனக்கு இன்னொரு ஜென்மம் இருந்தால் இதை விட கஷ்டப்பட்ட நிலைமை இருந்தாலும் என் அம்மாவுக்கு மட்டும்தான் நான் பையனாக பிறக்கணும். இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன்னு சொன்னால் அது இந்த முயற்சி கொடுத்ததுனால அனந்த சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இங்கே இருக்கிற ஜட்ஜுங்களுக்கும் நன்றி சொல்லி தெரிவித்துக் கொள்கிறேன். ஷோக்கு வந்ததுக்கப்புறம் வந்த புதுசில் ரொம்ப பயந்தேன் நான், என்ன ஆகுமோ என்ன நடக்குமோன்னு. இப்போது என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணது அனந்த் சார் மட்டும்தான். ரொம்ப சூப்பராக பாடுறவனால எல்லாமே முடியும்னு. இப்போ நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா அவரோட சப்போர்ட் நிறைய இருக்குது. அதில் ஜட்ஜஸ் உங்களோட சப்போர்ட் நிறைய இருக்குது. நிறைய பேருக்கு தேங்க் பண்ணுவோம் இந்த நேரத்தில். அண்ட் விஜய் டிவியும் அப்படி தான். இங்கே எங்களை குழந்த மாதிரி தான் பார்த்துருங்க. ஒரு வீடு மாதிரி தான் நாங்கள் இங்கே இருக்கோம். வீட்டுக்கும் வர மாட்டாங்க. ஒரு வாரம் வீட்டுக்கு வரதுக்கு எங்களுக்கும் மனசு கஷ்டமாக இருக்கும். ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஃபோனே எடுக்க மாட்டேன்றான், வீட்டுக்கும் வர மாட்டேன்றான். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் எங்களுக்கு. நைட்டில் அவன் வந்து ஒரு நாள் படுத்து எழுந்துக்குது எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். குழந்தை இன்றைக்கி தான் வீட்டுக்கு வந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் எங்களுக்கு ஏதாவது ஒரு ஆயிடுச்சுன்னா கூட நீ ஃபோன் எடுக்க மாட்டியா அப்படின்னு கூட கேட்டிருக்கிறேன் நான். அந்த அளவுக்கு ஃபோன் எடுக்காது இருப்பான் அவன். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எங்களுக்கு. அந்த அளவுக்கு வீட்டுக்கும் வர மாட்டான் அவன். நான் உங்களுக்கு நீங்கள் போகிறதுக்குள்ளே உங்களுக்கு எஸ்எம்எஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ரிப்ளை பண்ணுவேன் அப்படி. இந்த நேரத்தில் ஒரு விஷயம் சொல்லணும். நிறைய கஷ்டப்பட்டேன். அப்போது ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போது எந்த ஹெல்ப் வேணாலும் 50,000 1,00,000 அப்படிலாம் கூட தேவைப்படும் ஒரு சில நேரத்தில். அங்கே உட்காந்துருக்க தாமரை கண்ணன் எவ்வளோ கேட்டாலும் யோசிக்காமல் உடனே எடுத்து கொடுப்பாரு. அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு எனக்கு. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கு நேரில் பார்க்கும்போது எப்படி இருந்ததுமா உங்களுடைய பையனுடைய பெர்ஃபார்மன்ஸ்? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓன்னு அழலாம் போல இருந்தது. எப்போவுமே அம்மா கூட இருப்பேன். கண்டிப்பாக அவங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன், காப்பாற்றுவேன். கடைசி வரைக்கும் கூட இருப்பேம்மா. லவ் யூ ஸோ மச். எப்போவுமே நீங்கள் 2 பேருமே அழகாக இந்த சிரித்த முகத்தோட வாழ்க்கையில் இன்பமான விஷயங்களை மட்டுமே சந்திக்கணும் அப்படின்னு எங்களுடைய பிரார்த்தனை. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட் திவாகர். அண்ட் தேங்க்யூமா. அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். ஓகே திவாகர், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி உங்களுடைய சேலஞ்சை பார்த்துடலாமா? கண்டிப்பாக. ஓகே, சேலஞ்ச் ஆஃப் த வீக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரேம்ப் போட்டிருக்கிறாங்க இல்லையா, அதில் ஒரு ரேம்ப் வாக் பண்ணணும். ஓகே, ரெடியா? ஓகே, அங்கே போய்ட்டு எந்த ஸ்டைலில் வேணால் பண்ணலாமா? Are you ready? 1 2 3 4. ஆஹா ஆஹா, ரேம்ப் வாக் என்றால் இதெல்லாம் ரேம்ப் வாக். சீரியஸா நான் உங்ககிட்ட இருந்து எவ்வளவோ எதிர்பார்த்தேன். இந்த கோட்டெல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு நினைச்சு. மாக்காப்பாவுடைய ஐடியாவா? இதெல்லாம் வந்து ஒன்லி இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும்தான் பண்ண முடியும். தட்ஸ் அ வெரி டஃபஸ்ட் விஷயம். சிங்கம் 3 அதை ஆதரிக்கிறார் இல்லையா? சென்னையோட மானத்தை நாங்கள் காப்பாற்றுறோம். ஆமாம், ஓகே. கெடுக்காமல் இருக்கிற வரைக்கும் சரி, நம்மளால காப்பாற்ற முடிஞ்சளவு காப்பாற்றிப்போம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து இந்த சேலஞ்சை வின் பண்ணுறீங்களான்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைய நாளுடைய காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்னும் உங்களுக்கு பிடித்தமான சூப்பர் ஹிட்டான கமர்ஷியல் ஹிட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஆனால் அதெல்லாம் கேட்கறதுக்கு நீங்கள் நாளை எங்களை சந்திக்கலாம். Until then, this is me, Bhavna, signing off with Makappa on Airtel Super Singer 4 powered by Energy தரும் கோல்ட் வின்னர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். குட் நைட்.